எல்லாருமே தயங்கின ஒரு நேரத்தில் கயிறு கட்டி இழுத்து கோழி இழையெல்லாம் பிடிச்சி தூக்கி ஆட்டுக்குட்டையெல்லாம் தூக்கி கொண்டு அவர் இல்லைன்னா நாங்கள் கரையேறி இருக்கவே முடியாது. எங்களுடைய குருநாதர் பாரதிராஜ சாருக்கு அடுத்து வந்து கிராமியத்தை வந்து முழுமையா காமிச்சது கஸ்தூராஜா சார் தான் அப்படின்னு சொல்லுவேன். நீ கட்டல ஈடு நான் கட்டுப்படுற உத்தர வீடு நான் காத்து கிடக்க கட்டில மேல தயவு வேணும் சொன்னபடி செய்கிறேன். சர்ப்ரைஸ் கால் வந்து உங்களுக்காக ஆவலா காத்துட்டு இருக்கு. யாருன்னு பாத்துடலாமா? வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம் சார். ஹலோ வணக்கம் சார். வணக்கம் 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 நெப்போலியன் சார். கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களே சார். குரலுக்கு என்ன சினிமாவில் யாருக்குமே உங்கள் குரல் இல்லையே. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ப்ரௌட்லி ஃபாதர். கோடியில் ஒருத்தன் தான் இப்படி ஒரு தகப்பம் இருக்க முடியும். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பெருமை. உங்களுக்கு ஒரு சீன் சொல்கிறேன் கேளுங்க. நம்ம வந்து அந்த செட்டு போட்டு எடுத்தோம். ஆமாம் சார், எட்டு போட்டுறா சார் ஷூட்டிங். ஆமாம், ஷூட்டிங்கில் நைட்டில் செட்டு போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தோம். மழை வந்து வெள்ளம் வந்துருச்சு. ஆமாம், வீரப்பையன் ஐயப்பனார் கோயிலா? வீரப்பையனார் கோயிலில். அதில் வந்து எல்லாருமே தயங்கின ஒரு நேரத்தில் கயிறு கட்டி இழுத்து கோழி இழையெல்லாம் பிடிச்சி தூக்கி ஆட்டுக்குட்டையெல்லாம் தூக்கி கொண்டு அவர் இல்லைன்னா நாங்கள் கரையேறி இருக்கவே முடியாது. அன்னைக்கு வெள்ளம் வந்து பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. பயங்கர பிரச்சனை ஆகிடுச்சு. ரெண்டாவது ஊருக்குள்ளே போகிறதுக்கு இல்லாமல் நாங்கள் அந்த கரையில் ஏறிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் எல்லாம் பெரிய ரொம்ப அட்வென்ச்சர். அது அன்றைக்கி அந்த படம் எடுத்ததை விட அது பெரிய அட்வென்ச்சர். நல்லா இருக்குங்களா சார்? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். ஜப்பானில் இருக்கேன். உள்ளே வரும்போதே பஞ்சு மிட்டாய் சீலை கட்டின்னு தான் போட்டு வெல்கம் கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த மேடம் உங்களை கேள்வி கேட்ட மாதிரி சொன்ன மாதிரி இன்னைக்கு அந்த பாட்டை தான் எல்லா படங்களையும் யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், இப்போ இந்த வாழைங்கிற படத்தில் கூட பார்த்தேன் நான். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் இன்னொரு படம் ஏதோ ஒரு படத்தில் வந்துச்சு, மார்க் ஆண்டனி. மார்க் ஆண்டனி. அது இன்னைக்கு வரைக்கும் நமக்கும் மார்க் அதுதான். நான் வந்து இண்டஸ்ட்ரியில வந்து ரொம்ப பெருமையா சொல்லுவேன். எங்களுடைய குருநாதர் பாரதிராஜ சாருக்கு அடுத்து வந்து கிராமியத்தை வந்து முழுமையா காமிச்சது கஸ்தூராஜா சார் தான் அப்படின்னு சொல்லுவேன். அது என்ன வந்து நீங்க நல்லா யூஸ் பண்ணீங்க. 2 படத்துல எட்டு போட்டு ராசாவும் அதுக்கப்புறம் கரிசா காட்டு பூவே ரெண்டுலயுமே ரொம்ப நல்லா யூஸ் பண்ணீங்க. 2மே நானும் குஷ்பு ஜோடி. ரெண்டுமே நல்லா வந்துச்சு. மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்தது அதுக்கு நீங்க முக்கியமான காரணம் சார். அதுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக செஞ்சோம் சார். நீங்களும் ராத்திரி பகல் பார்க்காம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்க. இன்னும் குஷ்பு மறக்காம இருக்கீங்க பாருங்க. அதே மாதிரி நம்ம டைரக்டரை பத்தி உங்களுக்கு வந்து ரொம்ப பிடித்த விஷயங்கள்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க சார்? அதுதான் இப்ப சொன்னேனே, என்னுடைய குருநாதர் பாரதிராஜ சாருக்கு நிகரா அதுக்கு அடுத்துன்னு சொல்லணும்னு சொன்னா கஸ்தூராஜ சார் வந்து கிராமியங்களை ரொம்ப அழகா காமிச்சது. அந்த கிராமப்புறத்தினுடைய அந்த தத்துவத்தை அந்த அந்த கொஞ்சம் கூட தடம் மாறாம அந்த நேச்சுரல் அப்படியே எடுத்தவங்க. அந்த அதே வசனம் அந்த அந்த மொழியை சிதையாம அந்த கிராமத்தில் நடக்கிற அந்த நிகழ்வுகளை அந்த வசன உச்சரிப்பை எல்லாத்தையுமே வந்து காட்சியாக்கி அதை மக்களுக்கு படமா கொடுத்ததுல வந்து பாரதிராஜ சாருக்கு அடுத்து எனக்கு கஸ்தூராஜ சார் நான் சொல்லுவேன். என்னுடைய வாழ்க்கையில அது மாதிரி அமைஞ்சது எனக்கு. தனுஷுடைய அப்பான்னு சொல்ற அளவுக்கு தனுஷ் வளர்ந்துட்டாரு. அந்த தனுஷ் வந்து நாங்க எட்டு பொட்டாசா நடிக்கும் போது 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தாரு. இப்ப படத்துல என்னைய பாட்டு பாடி ஆகணும்னு சொல்லி தேவா சார் மியூசிக்ல என்னைய பாட்டும் பாட வச்சிட்டாரு கஸ்தூராஜ் சார். சார் அந்த பாடல் நாங்க இப்ப கேட்கணும்னு ஆர்வமா இருக்கோம் சார். இந்த மாதிரி சான்ஸ் எங்களுக்கு கிடைக்காது. நானும் குஷ்புவும் அந்த ஒரு இரவு காட்சியில எடுத்தாங்க. எட்டு பட்டி ராசா அந்த அந்த பாட்டுல வந்து நீ கட்டல ஈடு நான் கட்டுப்படுற உத்தர வீடு நான் காத்து கிடக்க கட்டில மேல தயவு வேணும் சொன்னபடி செய்கிறேன் அப்படின்னு அந்த பாட்டை வந்து பாட வச்சு சார் தான். அது இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? 28 வருஷம் ஆச்சு சார். அந்த குரல் ஃபேமஸ் ஆயிடுச்சு சார். அந்த வாய்ஸ்ல பாடினது அது பாப்புலர் ஆயிடுச்சு. வேற சிங்கர் பாடியிருந்தாங்கன்னா இவ்வளவு பிளஸ் ஆயிருக்காது. அது
ஆமா ஆமா. ஆமாம், அந்த கதாபாத்திரத்துக்கு கஸ்தூராஜ் சார் வந்து பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வச்சாரு. 2 பொம்பளை பிள்ளைங்களையும் டாக்டருக்கு படிக்க வச்சாரு. தனுஷையும் நல்ல ஒரு நடிகரா உருவாக்கிட்டாரு. இன்னொரு பையன் செல்வராகவனையும் ஒரு இயக்குனரா உருவாக்கிட்டாரு. அது வந்து அந்த அளவுக்கு வந்து குடும்பத்திலயும் ரொம்ப பொறுப்பா இருப்பாரு. அவங்களுடைய மனைவியும் ரொம்ப ஒண்ணு விடாம எல்லா இடத்துலயும் கூடவே இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாருக்கிட்டையும் அந்த மாதிரி அமையாது. இன்னைக்கு வந்து அதே சிம்பிளா இருக்காரு பாருங்க, அதே எளிமையா இருக்காரு கஸ்தூராஜ் சார். வந்து அதுல ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். நிச்சயமா சார், ரொம்ப ரொம்ப அழகா நன்றி, சொன்னீங்க. மிக்க நன்றி சார். முக்கியமான இடத்துல இந்த பதிவை பண்ணுறீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எனக்கு எங்க இருந்தாலும் உண்மையை தான் சார் சொல்லணும். ஆமாம் ஆமாம். சூப்பர் சார். சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார், இந்த சர்ப்ரைஸ் கால்காக எங்க எல்லாரையுமே வந்து ரொம்ப ஹாப்பி ஆக்கிட்டீங்க ரொம்ப சார். நன்றி சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்யூ நன்றி சார். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி.